வணக்கம். தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் தமிழாசிரியை வேணி. இன்னைக்கு நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, பழமொழி 400 உள்ள பழமொழி அப்படின்றத நிறைய நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போற பழமொழி என்ன அப்படின்னா, அஞ்சும் பிணி மூப்பு அருங்கூற உடன் இயந்து துஞ்ச வருமே துயக்கு அப்படின்ற பழமொழி. திருவள்ளுவர் இந்த பழமொழியை நாச்செற்று விக்குள் மேல் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம சாகுறதுக்குள்ள நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, எப்போ நம்ம சாவோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நிச்சயம் இல்லாத வாழ்வு அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ அந்த நிலையாமையை கூறுறதுதான் நம்மளோட இந்த பழமொழி. உங்களால எப்ப தர்மம் செய்ய முடியுமோ அப்பவே செஞ்சிருங்க, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சீங்கன்னா அந்த நாளை நமக்கு இல்லாம கூட போயிடலாம். எந்த காரணங்களால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஞ்சும் பிணி மூப்பு அருங்கூற்று உடன் இயந்து. சரியா? அஞ்சும் பிணி மூப்பு, வயசாயிரலாம், நம்மளுக்கு வயசாயிட்டே போகலாம், நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வயசாயிரலாம். நிறைய நோய்கள், எப்ப எந்த நோய் வருது அப்படின்னு தெரியாது. இது எல்லாத்தையும் தாண்டி திடீர்னு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறவங்க இறந்து விழுறத பாக்குறோம், ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருக்கிறவங்க இறந்து விழுறத பாக்குறோம். சோ இந்த மாதிரி நமக்கு எப்போ கூற்றுவன் வருவான், யமன் எப்போ வருவான் அப்படின்னு தெரியாததுனால உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நல்லத எப்ப முடியுதோ அப்பவே செஞ்சு முடிச்சிருங்க, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு விடக்கூடாதுன்றதுதான் இதோட பொருள். சோ இந்த பழமொழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலையாமையோட தன்மை, நம்மளோட உடல் நிலையாமை, நம்ம உயிர் நிலையாமை அப்படின்ற தன்மையும் உங்களுக்கு விளக்கமா கொடுத்திருப்பாங்க. யாக்கையின் நிலையாமையை கூறினார். சரியா? யாக்கை நிலையற்றது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தருமத்தை இளமையிலேயே செய்க, பின்னர் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா உங்களுக்கு வயசாயிரும், நோய்கள் வந்துடும், இறப்பு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நல்லதை செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்றதுதான் இந்த பழமொழியோட பொருள்.